1993 ஷூட் ஃபைட்டர் ஃபைட் டு த டெத். சண்டைன்னு வந்துட்டா சிங்கத்துக்கு தூண்டில போட்டு நல்லி எலும்பு மாதிரி கடிப்பாரு நம்ம ஹீரோ சைனா மாஸ்டர். அமெரிக்காவில் நடக்கிற ஷூட் ஃபைட்டிங்ல கலந்துக்கிட்டு சண்டை போறாரு. ஆனா இவரோட ஃப்ரெண்ட ஒரு கொடூரமான ஃபைட்டர் அடிச்சே கொண்டுட்டான். இனிமேலும் இந்த போட்டியில இருக்கக்கூடாதுன்னு நம்ம மாஸ்டர் முடிவு பண்ணி ஊர் விட்டு ஊர் வந்து டீ கடை வச்சு நடத்துறாரு. அப்படியே பல பேருக்கு கரத்தவும் சொல்லி கொடுக்குறாரு. இவர்கிட்ட சண்டை கத்துக்கிற ரெண்டு பசங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு ஷூட் ஃபைட்டிங்ல கலந்துக்கிட்டு சண்டை போட்டு போட்டு லெவலை தாண்டி போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களால சண்டையை விடவும் முடியல, விட்டு போகவும் முடியல. ஒரு பக்கம் வில்லன் நம்ம ஹீரோவை பழி வாங்க இவனுங்களை யூஸ் பண்ணி நம்ம மாஸ்டர் சண்டைக்கு இழுக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் பசங்களை காப்பாற்ற அழுக்கா மாறி எதிரிகளை சுலுக்கு எடுக்கிறாரு. வில்லங்கிட்ட சண்டை போட்டு கடைசியில பசங்களை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா அங்கங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு ஒரு கடத்துல வண்டுக்கு வாமிட்டு வர வைக்கிறாங்க. தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரி இருக்கு, சினிமாட்டோகிராஃபி பாக்குற மாதிரி இருக்கு. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. ஷூட் ஃபைட்டர் ஃபைட் டு த டெத். 2017 ஏலியன் கவர்னன்ட். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு அற்புதமான ரோபோட்டை உருவாக்குறான். இப்போ ஒரு சில வருடங்கள் கழிச்சு ஒரு ஷிப்ல 2000 மனிதர்கள் தூங்கிக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற கிரகத்துல போய் காலனி அமைக்க போய்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் அந்த ரோபோட் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு இவங்க ஷிப்பு மேல ஒரு கோல் ஒண்ணு மோத ஷிப்பே டேமேஜ் ஆகுது. ஒரே ஒரு டீம் மட்டும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. இவங்களோட டீமோட கேப்டனையும் எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சே போயிட்டான். அடுத்து என்ன பண்ண போனோ தெரியாம இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிரகத்துல இருந்து இவங்களுக்கு சிக்னல் வருது. ஒரு மனிதர்கள் வாழ எல்லா வசதியும் அங்க இருக்கு. இவங்க அங்க கிளம்புறாங்க. அந்த தீவு ரொம்ப அழகாவும் இருக்கு, ஆனா ஆபத்தாவும் இருக்கு. அங்க பறவைகள் விலங்குகள் எதுவுமே கிடையாது. ஒரு டீம் எங்க சிக்னல் வந்ததோ அதை தேடிக்கிட்டு போறாங்க. இன்னொரு டீம் அங்க இருக்கிற பூமியும் தண்ணியும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க தூசு மாதிரி ஒண்ணு இருக்கு. அது ஒருத்தனோட காதுக்குள்ள போகுது. அவன் கொஞ்ச நேரத்திலே மயங்கி விழுந்துட்டு அவனை காப்பாத்த இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது இவன் உடம்புக்குள்ள இருந்து அவனோட உடம்பையும் திசுகளையும் தின்னு ஒரு ஏலியன் ஒண்ணு வெளியே வருது. ஒரு பக்கம் எல்லாருமே இந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆரம்பத்திலே உருவாக்கின அந்த ரோபோட்டும் இங்க தான் இருக்கு. பழைய ரோபோட்டும் புது ரோபோட்டும் நேருக்கு நேர் மீட் பண்ற சீன் எல்லாம் வேற லெவல். ஒரு கட்டத்தில் இந்த ரோபோட் தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னு இவங்களுக்கு புரியுது. இதுக்கப்புறம் இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. பொறுமையா போகும், லைட்டா அங்கங்க லேக் அடிக்கும், ஆனாலும் படம் நல்லா இருக்கும். CG ஒர்க் எல்லாம் நல்லாவே பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.4, நம்ம ரேட்டிங் 6.1. ஏலியன் கவர்னன்ட் வேற்று கிரகவாசி. 2007 ஷூட். தொலைவில் இருந்தாலும் 8 ஷாட் அடிக்கிறதுல கில்லாடியான நம்ம ஹீரோவும் அவரோட நண்பரும் தீவிரவாதிகளை வேட்டையாடும் போது இவரோட நண்பர் இறந்துட்டாரு. ஆனா இவரோட டிபார்ட்மெண்ட் உதவிக்கே வரல. காண்டான நம்ம ஹீரோ வேலையை விட்டே போயிட்டாரு. கவர்மெண்டோட சீஃப் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பிரசிடென்ட்டை கொலை பண்ண தீவிரவாதிகள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் பிளான் போடுவாங்களோ அந்த பிளானை நீ எங்களுக்கு போட்டு கொடுன்னு கேட்க இவரும் இவங்களை நம்பி பிளானா போறாரு. ஆனா இன்னொரு நாட்டோட பிரசிடென்ட்டை இவங்களே கொண்டுட்டு பழிய தூக்கி நம்ம ஹீரோ மேல போட்டுட்டாங்க. இவரை கொலை பண்ணவும் ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்பி வந்த என்ன ஏமாத்தின கவர்மெண்ட் ஆளுங்களை வேட்டையாட போறாரா இல்ல சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த போறாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7.1, நம்ம ரேட்டிங் 6.8. ஷூட்டர் துப்பாக்கி. 2021 ரிலீஸ் ஆன தி மார்க்ஸ்மேன். 2 நாட்டுக்கும் எல்லைப்பகுதியில் விவசாயம் பண்ணிக்கிட்டு தனிமையில வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு அம்மாவும் பையனும் தப்பிச்சு வந்து எல்லையை கடக்குறாங்க. இவங்கள ஒரு கும்பல துரத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்றாரு. அந்த கேங்குக்கும் நம்ம ஹீரோக்கும் நடந்த துப்பாக்கி சூடுல அந்த லேடி மேல குண்டு பட்டுடுச்சு. என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு இவனை என் ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு அவங்க சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த பையனை எதிரிங்கிட்ட இருந்து காப்பாத்தி இவனோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைத்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங் ஓகே, சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.6, நம்ம ரேட்டிங் 5.5. தி மார்க்ஸ்மேன். என் வழி தனி வழி தடுக்காத. 2016 ரிலீஸ் ஆன தி ஃபிஃப்த் வேவ். காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படின்னு கூட்டு குடும்பம் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினி. இவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேருன்னு கணக்கு போட்ட ஒரு ஊரே வருவாங்க போல அவ்வளவு பேர் இருக்காங்கப்பா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி போற போக்குல வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் திறந்து வீட்டுல நாய் புகுந்த மாதிரி ஏலியன்கள் பூமிக்கு வரானுங்க. ஏண்டா ஏலியன் கூடாம வந்ததுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்படின்னு காண்டான ஏலியன்கள் எங்கடா திட்டுறீங்க அப்படின்னு 5 விதமான அழிவை இறக்குறானுங்க. இந்த அழிவுல இருந்து நம்ம ஹீரோயினியும் அவளோட ஃபேமிலியும் மக்களும் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லதான் எனக்கும் ஆசை. ஆனா அப்படி இருக்கா? இல்ல. ஏன்னா CG ஒர்க்ல அங்கங்க காமிச்ச விதம் எல்லாமே மட்டமா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. ஆனா யாராருக்கு என்னென்ன வாய்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்கவே இல்ல. நம்ம ஹீரோயின் கொடுக்குற வாய்ஸ் குணச்சித்திர வேடங்களை கொடுத்திருக்காங்க. குணச்சித்திர வேடங்கள் கொடுக்க மெயின் கேரக்டர் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரி இருக்கு. ஆனா படம் பாக்குற மாதிரி இல்ல. தி ஃபிஃப்த் வேவ். ஏலியன் பூமிக்கு வாங்க, எங்க கூட உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. IMDb ரேட்டிங் 5.2, நம்ம ரேட்டிங் 4.5.